ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த பாட்டோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயினி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இல்லையா, அதனால எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. அந்த பார்ட்டிக்கு சஞ்சயும் வந்திருக்கான், நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு. அவனை பார்த்ததுமே தங்கச்சிக்காரி தனியாக கூப்பிட்டு திட்டிகிட்டு இருக்கா. நீ எதுக்காக இந்த பார்ட்டிக்கு வந்தேன்னு கேட்டால் உன்னோட மாமா தான் என்ன இன்வைட் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியா, இங்கே பாரு, என்னோட மாமாக்கு எவ்வளோ பெரிய மனசு பார்த்தியா, நீ அவரை பற்றியே என்கிட்ட தப்பு தப்பாக சொல்லிட்டு இருந்தா, ஆனால் அவரை பார்த்தியா ஒன்று இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்காரு. ஸோ ப்ளீஸ் இந்த பார்ட்டி எந்த ஒரு கலாட்டாவும் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா விராஜ் வந்து அந்த போலீஸ்காரனை கூப்பிட்டுட்டு வரான். ஏன் எதுக்குன்னு ஒன்றும் புரியல. அந்த போலீஸ்காரன் நேரா வந்து சஞ்சய் அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டு இருக்கான். எதுக்காக சார் என்ன அரெஸ்ட் பண்ண வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, எல்லா கலாட்டாக்கும் காரணமே நீதான்டா அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொல்லுது. நான் என்ன பண்ணேன்னு கேட்கறான். நீ என்ன பண்ணல, நீ வந்து ஃபர்ஸ்ட் அந்த விராஜ் டோப்ராலோட மனைவியை காதலிச்சிருக்க, அந்த பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்கல அப்படிங்கிறதுக்காக நீ அவளோட அப்பா மேலேயே திருட்டு பள்ளியை போட்டிருக்க, அவர் அசிங்கப்படுத்தினால அதுக்கு காரணமே நீதானடா. அப்புறம் அவர் வீட்டில் கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்களே நிறைய பேர் வந்து, அதனாலதான் அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான், நாங்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல கண்டுபிடிச்சிட்டோம், வா ஜெயிலுக்கு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்கான். ஆனா இவனுக்கு ஒன்றும் புரியல. ஏன் சார் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, நான் ஜான்வியை காதலிச்சது உண்மைதான், ஆனா அதெல்லாம் வந்து காலேஜ் டைம்ல, இப்போ நான் வந்து சியாவை தான் காதலிக்கிறேன், அப்புறம் நான் எதுக்காக இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போடுறான். யாருக்குமே ஒன்றும் புரியல, பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. அதுக்கு தோதா தங்கச்சிக்காரி வேற கோவப்பட்டு அவனோட கன்னத்துல அரைஞ்சிடுறா. நீ என்ன லவ் பண்ணிக்கிட்டே என் அக்காவுக்கும் ரூட்டு விட்டுருக்கியா, அவளை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னோட மொத்த குடும்பத்தையுமே நீ அசிங்கப்படுத்தியிருக்க, இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தானே, உன்னோட முகத்துல முழிக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கல, நீ இங்கிருந்து போ ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னதும் போலீஸ் இழுத்துட்டு போயிடுது. அவன் பாட்டுக்கே கத்திட்டே இருக்கான். இது எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே போய் எல்லாம் நாடகம் ஆடுறாங்க, அவங்க கிட்ட நான் சொல்றதுதான் உண்மை அப்படின்னு சொன்னா யார் அதை காதல வாங்க போறா. போலீஸ் இழுத்துட்டு போயிடுது. வீட்டுக்கு வந்ததுமே பொண்ணை கண்டமேனிக்கு அப்பா திட்டிட்டு இருக்காரு. உன்னால எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம், இன்னைக்கு அத்தனை பேருக்கு முன்னாடி என்னோட முகத்துல நீ கரிய பூசிட்ட, அவனை போய் நீ காதலிக்கிறியா, சீ உன்னை நினைச்சால எனக்கு கேவலமா இருக்குடி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. உடனே பாட்டி தான் நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேத்தியை சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இங்க இந்த சஞ்சய் வந்து ஜெயிலுக்குள்ள இருக்கான். அப்போ ஒரு ஆள் வந்து மீட் பண்றதுக்கு வரான். வேற யாரும் இல்ல, விராஜ் டோப்ராயில் தான். நீ தானே இது எல்லாத்துக்குமே காரணம், உன்னை பத்தின எல்லா உண்மையும் எனக்கு தெரியும், உன்னோட உண்மையான சுயரூபத்தை நான் இந்த உலகத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தே தீருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கோவப்பட்டு பேசிட்டு இருக்கான். ஆனா உன்னால எப்படிப்பா முடியும், உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு, என்ன ஆதாரம் இருக்கு, ஆமா ஒத்துக்கிறேன், நான் தான் இது எல்லாத்துக்குமே காரணம், உன்னை போலீஸ்ல மாட்டி விட்டதே நான் தான், ஆனா இது எல்லாத்தையும் எப்படி நிரூபிக்க போற அப்படிங்கிற மாதிரி திமுறா பேசிட்டு இருக்கான். சீ, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, உன்னோட பொண்டாட்டியே நீ அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிய, அவளை ரொம்ப கஷ்டப்படுத்துற, காயப்படுத்துற, ஆனா வெளி உலகத்துக்கு முன்னாடி நீ அவளை நல்லா பாத்துக்கிற மாதிரியே நாடகம் ஆடிட்டு இருக்கிய, உன்னோட உண்மையான சுயரூபம் வெளியே வரத்தான் போகுது ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். நான் என்னோட பொண்டாட்டியை அடிமைப்படுத்தல, அவ மேல நான் காதல் வச்சிருக்கேன், அதுவும் பைத்தியக்காரத்தனமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமாண்டா நீ பைத்தியம் தான், அதை தான் நானும் சொல்றேன் அப்படின்னு இவன் சொல்றான். இங்க பாருடா, ரொம்ப அதிகமா நீ பேசிட்ட, இது என்னன்னு தெரியுதா, இது ஆசிட்டு, இப்ப நீ மட்டும் என்னை பத்தின ஏதாவது ஒரு உண்மையை நீ வெளியில சொன்ன, அப்புறம் நான் இந்த ஆசிட்டை ஓ மூஞ்சில ஊத்த மாட்டேன், உன்னோட லவ்வர் காதலி இருக்கால என்னோட மச்சினிச்சி சியா, அவளோட முகத்துல ஊத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். உடனே அவன் கையில இருக்கிற ஆசிட்டை பிடிங்கி அவன் மூஞ்சிலே ஊத்திடுறான். அவன் கத்துன்னு கத்துறான், எரியுதே எரியுதே, என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா கத்திக்கிட்டே இருக்கான். எல்லாரும் முழிச்சிட்டு இருக்காங்க. ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் இவனுமே தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் இவன் சிரிச்சுக்கிட்டே எழுந்திரிச்சு வந்து நிக்கிறான். முகத்துல எந்த ஒரு காயமுமே இல்லை, நார்மலா இருக்கான். என்னடா யோசிக்கிற, ஆசிட்டு ஊத்தியுமே உன்னோட முகம் வெந்து போலேன்னு யோசிக்கிறியா, இது வெறும் தண்ணி தாண்டா, ஆனா நான் உன்னோட சியா முகத்துல தண்ணியை ஊத்த மாட்டேன், உண்மையான ஆசிட்டை தான் ஊத்துவேன், நீ ஒழுங்கா இருக்கிறதும் ஒழுங்கா இல்லாம இருக்கிறதும் தான் உன்னோட காதலியோட முகத்தை காப்பாத்த போகுது, இனிமே என்னோட ஜான் விஷயத்துலயும் சரி என்னோட குடும்ப விஷயத்துலயும் சரி நீ தலையிடாம இருக்கிறது தான் நல்லது, அப்புறம் என்ன பத்தின எந்த உண்மையும் நீ சொல்லக்கூடாது யாருக்கிட்டயுமே, அப்படி சொன்ன அப்படின்னா உன்னோட காதலி உனக்கு இல்லைன்னு நினைச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போயிடுறான். வீட்டுல நம்ம ஜான்வி வந்து கைட் பண்ணிட்டு இருக்கா. பார்ட்டி நடந்துச்சு இல்லையா, ஸோ ஒர்க்கர்ஸ்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் வந்து சரியா வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ரிலாக்ஸ் மேடம், நீங்க போய் உட்காருங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு மேனேஜர் சொல்லிட்டு இருக்காரு. அதனால இவளும் சோஃபால போய் அமைதியா உட்காந்துருக்கா. எல்லா பொண்ணுங்களுக்கும் உள்ளது தானே, இந்த மாதிரி அமைதியா உட்காந்து ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது தான் யோசிச்சு பார்ப்பாங்க புருஷனை பத்தி. அதே மாதிரியே தான் யோசிச்சு பார்க்குறா. தான் புருஷன் தனக்காகவும் தான் குடும்பத்துக்காகவும் என்னெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் விஷயம், தன்னோட தங்கச்சியை வந்து காலேஜ்ல நல்ல காலேஜ்லையும் ஒரு தங்கச்சியை வந்து நல்ல ஸ்கூல்லையும் சேர்த்து விட்டுருக்கான், அது ஒன்று. இன்னொரு விஷயம், தன்னோட அப்பா இத்தனை நாளாக வாடகை கொடுத்துட்டு இருந்த வீட்டை சொந்த வீடாக மாற்றி கொடுத்துருக்கான். அது பார்த்தாதுக்கு இன்னைக்கு வந்து சஞ்சயோட உண்மையான சுயரூபம் என்ன அப்படிங்கிறத தெரிய வச்சிருக்கான். ஸோ இதெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அங்கே வேலை பார்க்குறவங்களும் வேலைலாம் முடிஞ்சிருச்சு மேடம், நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களையும் அனுப்பி வச்சிடுறா. அதுக்கப்புறமா பார்த்தா
பார்த்தா தான் தெரியுது அங்க வந்து டேபிள்ல தண்ணி கொட்டி இருக்கிறது. உடனே இவ அதை தொடச்சிக்கிட்டே இருக்கா. கரெக்டா புருஷன்காரனும் வரான். வந்து பொண்டாட்டி இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்னம்மா ஜான்வி இப்படிலாம் நீ ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்க, உன்னை யார் இந்த வேலைலாம் பார்க்க சொன்னா, அதான் நான் இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். இது சின்ன வேலை தானேங்க, இதுல என்ன இருக்கு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நானே பாத்துக்கிறேம்மா, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை அனுப்பி வைக்கிறான். அதுக்கப்புறமா பார்த்தா இவன் உட்காந்து தொடச்சிட்டு உட்காந்துருக்கான். அப்படி இவன் துடைக்கும் போது தூரத்துல இருந்து இவ பார்த்துட்டு இருக்கா. தான் புருஷன் வந்து தனக்காக இவ்வளோலாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு யோசிச்சால, அதனால எமோஷனல் ஆகி கண் கலங்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கா. அவன் பார்த்துட்டு கேட்குறான், என்ன ஜான்வி நீ இன்னும் போகலையா, போமா அப்படின்னு சொன்னா டக்குன்னு அவன் அப்படியே ஹக் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கா. நீங்க எனக்காக எவ்வளோலாம் பண்ணியிருக்கீங்க, எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க. அப்படி இருந்துமே நான் அதை எதையுமே கவனிக்கல. நான் உங்களை எப்போ பார்த்தாலும் தப்பாவே தான் நினச்சிட்டு இருந்தேன். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. ஏன் ஜான்வி நீ இப்படிலாம் அழுதுட்டு இருக்க, இந்த மாதிரி நேரத்தில் நீ அழுகக்கூடாது, அப்புறம் அது நம்ம குழந்தையும் தான் பாதிக்கும். சரி விடு, இப்போ நீ என்னை புரிஞ்சுக்கிட்ட, ஓகே தான். அப்புறம் நான் இதெல்லாம் ஒன்றும் உன் ஃபேமிலிக்காக ஒன்றும் பண்ணலை, உனக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன், ஏன்னா உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப எமோஷ்னலாக பேசிட்டு இருக்கான். அதனால அவளுமே மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா, என்னை மன்னிச்சிடுங்க, இப்போதான் நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி இப்படின்னு. சரி போகட்டு விடுமா அப்படிங்கிற மாதிரி இவனும் சீனை போட்டு பேசிட்டு இருக்கான். நல்லவன் தான், இருந்தாலும் சைக்கோத்தனம் இருக்கு இல்லையா, அதை நம்ம எப்படி ஏத்துக்க முடியும். இந்த சஞ்சய் ஜெயிலில் உட்காந்து புலம்பிட்டு இருக்கான். நம்மளை யாருமே புரிஞ்சுக்கலையே, நம்மளை யாருமே நம்ப மாட்டாங்களே, இப்போ என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா, நான் உன்னை நம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்க வந்து நிக்குது. பாட்டி நீங்களா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, உனக்காக தான்ப்பா வந்தேன், எனக்கு தெரியும் அந்த விராஜை பத்தி உனக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் நீ போலீஸ் கூட்டிட்டு போகும்போது வரைக்கும் பொய் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருந்த, உண்மை என்னன்னு சொல்லுப்பா, அந்த விராஜை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேக்குது. ஆனா இவன் சொல்லுவானா, சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் தான் மிரட்டிட்டு போயிருக்கான் இல்லையா, நீ ஏதாவது வாயை திறந்த அப்படின்னா உன்னோட காதலி மேல நான் ஆசிட்ட ஊத்திடுவேன் அப்படின்னு. அதனால வந்து ஏன் பாட்டி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, தப்பெல்லாம் நான் தான் பண்ணேன், ஏன் மேலதான் தப்பு, அந்த விராஜ் மேல எந்த தப்பும் கிடையாது, நீங்க இங்க இருந்து போங்க அப்படின்னு சொன்னா பாட்டி போக மாட்டேது. சொல்லுப்பா உனக்கு ஏதோ உண்மை தெரிஞ்சிருக்கு, நீ சொன்னீன்னா நான் வந்து என்னோட பேத்தியை காப்பாத்திடுவேன், சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவன் கோவப்பட்டு கத்தி விட்டுடுறான். இங்க இருந்து போங்க பாட்டி, உங்களை யார் இங்கெல்லாம் வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறான். அதனால வந்து போலீஸும் அங்க இருந்து போக சொல்லிடுறாங்க. பாட்டியும் இங்க இருந்து போயிடுது. இப்ப என்ன பண்றது, இவனுமே உண்மையை சொல்ல மாட்டானே, அப்ப அந்த விராஜை பத்தி நம்ம எப்படிதான் தெரிஞ்சுக்கிறது, இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, நம்ம அந்த வீட்டுக்கு போகணும், போனா மட்டும்தான் அவனை பத்தின எல்லா உண்மையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பாட்டி முடிவெடுக்குது. அதே சமயம் இந்த பக்கம் பொண்டாட்டிக்கிட்ட சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறான். என்னன்னு பார்த்தா இப்போ குழந்தை பிறக்க போகுது இல்லையா, அந்த குழந்தைக்காக ஒரு ரூமே ரெடி பண்ணி வச்சிருக்கான். அவன் ரூம் ரெடி பண்ணதெல்லாம் ஓகே தான், ஆனா அந்த ரூம்ல வச்சிருக்க டாய்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. நம்ம ஹீரோயினிக்கு ஒண்ணுமே புரியல, இதெல்லாம் என்னதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நம்ம குழந்தைக்காக தான் ஜான்வி, நம்மளோட பையன் இந்த உலகத்துக்கு வரப்போறான்ல, ஸோ அவனுக்காக தான் இதெல்லாம் நான் வாங்கி வச்சிருக்கேன் அட்வான்ஸா. இங்க பாத்தியா, இந்த காட்டுல எப்படி சிங்கம் ராஜாவா இருக்குதோ அதே மாதிரிதான் என்னோட பிள்ளையும் இருப்பான், இந்த வேர்ல்டுக்கே அவன் தான் கிங்கு. அப்புறம் இங்க பாரு, இந்த கண்ணை அவனுக்கு நான் விளையாட கொடுப்பேன், அப்புறம் இந்த காரை அவனுக்கு விளையாட கொடுப்பேன், அப்புறம் இந்த சைக்கிள் அவனுக்கு விளையாட கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். ஆனா இவளுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா அவன் வாங்கி வச்சிருக்க டாய்ஸ் எல்லாம் வந்து 10 வயசு பிள்ளைங்க விளையாடுற மாதிரி தான் இருக்கு. அதை பார்த்துட்டு கேட்குறா, என்னங்க இது, சின்ன குழந்தைக்கு இதெல்லாமா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஆமா, இந்த சைக்கிள்ல நான் உட்கார வச்சு நான் ஓடிட்டு போவேன், கார்லயே உட்கார வச்சு என் பிள்ளைய நான் ஓடிட்டு போவேன், ஏன்னா அவன் ரொம்ப ஸ்ட்ராங், இந்த விராஜ் டோபராலோட பையன்ல, அப்ப அவன் ஸ்ட்ராங்கா தான் இருப்பான், அவனால எல்லாம் முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. இவன் பையனு முடிவெடுத்துட்டே இப்படி பேசுறானே, ஃபியூச்சர்ல பொண்ணு பிறந்தா என்ன பண்றது, அதுவும் தன்னோட புள்ள தன்ன மாதிரி தான் இருப்பான் அப்படின்னு வேற சொல்றான். இவன் ஒரு ஆள் இருந்துகிட்டே நம்மளை படுத்துற பாடு பத்தாதா, இதுல இவனோட பையன் வந்து இன்னொரு பொண்ணை வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. நம்ம ஹீரோயினையும் முழிச்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்த பாட்டுல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.